ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் அம்மா அப்பா 3 பெண் குழந்தைங்க மொத்தம் 5 பேர் வசிக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் சடனாக பக்கத்து ஊரில் ஒரு வேண்டியவங்க டெத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீங்கள் 3 பேரும் மட்டும் பத்திரமா வீட்டில் இருங்க, இது வந்து மறுக்க முடியாதது எங்களால. அதனால நாங்க உடனே போய் ஆகணும். நாங்க போயிட்டு வந்துடுறோம். மேபி அன்டைம் கூட ஆகலாம். ஆனா நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும். பாதுகாப்பா வீட்ட பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருங்க அப்படின்னு அப்பாவும், அம்மாவும் அவங்களோட 3 கிட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்க சேஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வழிய அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன உடனே இவங்க 3 பேரும் இந்த நாளுக்காக தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா, எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப நாளாவே நைட்டு நேரத்துல சுடுகாட்டுக்கு போய் பார்க்கணும்னு ஆசை. அதாவது சுடுகாட்டுக்கு போயிட்டு, அங்க வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது 3 பேருமே ஆல்ரெடி யோசிச்சு வச்ச ஒரு விஷயம் தான். அதனால தயாராகுறாங்க. தயாராயிட்டு இருக்கும்போதே, அதுல ஒரே ஒரு அக்கா மட்டும் என்ன சொல்றான்னா, "நான் வரல. நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்னா யாருமே வீட்ல இல்லன்னா, ஆ நல்லா இருக்காது. அதனால நான் மட்டும் இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு உடனே வந்துருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு வந்து மத்த 2 பேரும் சொல்றாங்க, "ஏய் இவ பயந்துட்டா. நம்மள மாரி இவ வந்து அ தைரியமானவ கிடையாது. இவ கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி தான்." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் பயந்தாங்கொள்ளியாவே நீங்க வச்சுக்கோங்க. ஆனா நீங்க போயிட்டு சேஃபா பத்திரமா 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. போயிட்டு உடனே வந்துரணும். நான் வீட்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அம்மா, அப்பா வந்துட்டா கூட மேபி கால் பண்ணாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அந்த தகவல குடுக்கறதுக்கு நான் இடையில கூட வரதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா. "சரி, ஓகே. நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. சுடுகாட்டு பாதைய நோக்கி கிளம்புறாங்க. அந்த சுடுகாட்டு பாதையில கொஞ்சம் கூட லைட் வெளிச்சமே கிடையாது. இவங்க ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். போயிட்டே இருக்காங்க. அதாவது எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. சுடுகாட்டு பாதைக்கு எப்படி போகணும்? என்னென்னலாம் இருக்கும் அங்க? இப்படின்னு அவங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த பாதைய நோக்கி இவங்க போறாங்க. போகும்போது கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சமாதிய பார்க்குறாங்க. "ஏய் நம்ம சுடுகாட்டுக்கு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த சுடுகாட்டுல பார்த்தாக்கா, ஆ ஒரு பின்னாடி அடர்ந்த காடு மாரி மரம், செடி, கொடி நெறைய இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கான். இது வந்து மனுஷன் தானா அப்படின்ட்டு அவங்க கிட்டக்க போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கே க கன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு எந்த வித மூவ்மெண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே இருக்கு. இது ஏதோ ஒரு நார்மலான வேற ஏதோ ஒண்ணு போல நம்ம தான் மனுஷன்னு நெனச்சுக்கிட்டோம். அ இது சும்மா ஏதோ ஒண்ணு நம்ப அசைய கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி, நம்ம போய் கிட்டக்க போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பொண்ணு வந்து பயப்படுது. இங்க போறதுக்கே பயப்படுது. "இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு போறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. அது இன்னொரு பொண்ணு தைரியமா சொல்லுது, "அங்க பாரு, அது எந்தவித ஒரு உணர்வும் இல்லாம, எந்த ஒரு அசைவும் இல்லாம உட்கார்ந்திருக்கு. அதனால அது சும்மா ஏதாச்சும் நம்மளா பார்த்து ஏதோ பயந்துக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம போய் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க 2 பேரும் கிட்டக்க. போன உடனே அதாவது அது கிட்டக்க நெருங்கி கொஞ்சம் தூரம் போறாங்க. போன உடனே என்ன ஆயிடுச்சு, அது தொரத்த ஆரம்பிச்சுருச்சு. அது எந்திரிச்சு குடுகுடுன்னு ஒடியார ஆரம்பிச்சுருச்சு இவங்க பின்னாடி. ஒடியாந்தோனே இவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்ல. பயத்துல ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆக்சுவலா. சைக்கிள் எடுத்துட்டு போனோனே அந்த சைக்கிள அங்கேயே போட்டுட்டு, செப்பல்லாம் ஒரு செப்பல் கால்லயும், ஒரு செப்பல் கீழயும் விட்டுட்டு, அலறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒடியாராங்க. பாதி தூரம் அந்த அந்த 1 கிலோமீட்டர் தொலைவுல பாதி தூரம் ஓடி வந்துட்டாங்க. பாதி தூரம் ஓடி வந்துட்டு அங்க ஒரு லைட் வெளிச்சம் கூட கிடையாது. இடையில இந்த பொண்ணு வந்து ஆ டார்ச்ச விட்டுருது எங்கேயோ. டார்ச்ச எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்ல. நம்ம நேரா பார்த்து ஓடியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க எடுத்த ஓட்டத்த அந்த சுடுகாட்டு எல்லை தாண்டுற வரையும் அவங்க நிப்பாட்டாம ஓடியே வராங்க. ஓடி வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இந்த உருவத்த காணோம். இந்த உருவத்த காணோம். "என்னடா இது, நம்மள தொரத்திட்டு வந்த அந்த உருவத்த காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குறாங்க. மூச்சு வாங்கிட்டு இது சரின்னு படல. நம்ம வந்து வீட்டுக்கு ஓடிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி வராங்க.
அவங்க கரெக்டா ஓடி வராங்க. அவங்க அப்பா அம்மாவும் போயிட்டு வராங்க. இவங்க கரெக்டா உள்ள நுழையிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அங்க அவங்க பார்த்தது என்னன்னு அவங்களுக்கே தெரியல. இத போய் அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்றாங்க. அவ்வளோதாங்க. இந்த கதை புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.